தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா புடவைக்கு வந்து ஃபால்ஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். பட் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடவைக்கு எப்படி சரியான முறையில் வந்து ஃபால்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத தான் வீடியோவை உங்களுக்கு தரப்போகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த புடவை அந்த ஃபால்ஸில் வந்து என்ன ஒரு மாற்றம்னா, எப்போவுமே புடவையில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் அதில் புடவையோட அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த ஃபால்ஸ் ஸ்டிச்சிங் வீடியோவில் இந்த புடவையோட அமைப்பு ரொம்பவே அலையாக இருக்கும். அதாவது கீழே அதோட கரவசத்தை பார்த்திங்கன்னா நேராக இல்லாமல் ரொம்ப அலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அலையாக இருக்கக்கூடிய இந்த புடவையில் வந்து எப்படி சரியான முறையில் ஃபால்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் தைச்சி காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த மாதிரி புடவை வரும்போது எப்படி சரியான முறையில் தைக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்பவே சாஃப்டான ஒரு புடவை, பூனம் புடவைன்னு சொல்லுவாங்க. இதில் கரவசம் பார்த்திங்கன்னா ரொம்ப வளைஞ்சி நேராக இல்லாமல், அதாவது புடவை அமைப்பிலேருந்து கரவசம் மட்டும் ரொம்பவே வளைஞ்சி நெளிஞ்சி இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு புடவையில் ஃபால்ஸ் தைக்கிறது பிகினர்ஸுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். இதை முழுமையாக பாருங்கள். ஸோ ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு ஒரு 12 இன்ச்சு வரைக்கும் முதல்ல வந்து கேப் வந்து விட்டுக்கலாம். 12 இன்ச்சுங்கிறது பொதுவாக எல்லா புடவைக்குமே வந்து ஃபால்ஸ் தைக்கக்கூடிய அளவு சரியாக இருக்கும். இது வந்து எப்போவுமே நான் ஒரு க்ரீப்புக்காக ஒரு தையல் நான் போட்டுக்குவேன். இப்போ புடவையோட அந்த அமைப்பு வந்து என்னதான் வளைவாக நெளிவாக இருந்தாலும் நம்ம ஃபால்ஸ் தைக்கும்போது, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஃபால்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸை வந்து நான் அங்கங்கே ஒரு 10 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல வந்து மடித்து வைப்பேன். பட் இதில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஃபால்ஸோட அமைப்பு வந்து புடவையை வந்து பார்த்திங்கன்னா லூஸாகவே என்ன தான் இருந்தாலும் ஃபால்ஸோட அமைப்பு வந்து நல்லா இழுத்துக்கிறேன். ஃபால்ஸை வந்து இழுத்து கொடுக்கணும். கீழே இருக்கக்கூடிய புடவையை வந்து அப்படியே லூஸ் விட்டணும். இழுக்கணுன்னா ரொம்ப ஓவராகவும் இழுத்துடக்கூடாது. இப்போ நான் அந்த அமைப்பு வைக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸு வந்து இழுத்து தான் வைக்கிறேன். பட்டு ஃபால்ஸோட அமைப்பு கேட்டால் போல் ஒரு சில இடத்துல மட்டும் சுருக்கு வந்து நான் வைப்பேன். ஃபால்ஸ் இழுத்துக்கணும், புடவை வந்து லூஸ் விடணும். இந்த மாதிரி இந்த கரவசம் வந்து ரொம்பவே வளைவு நெளிவாக இருக்கக்கூடிய அந்த புடவையில் வந்து சில நேரங்களில் வந்து ஃபால்ஸும் புடவையும் வந்து நழுவ விடாமல் ஒரு 10 இன்ச்சு கேப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்கணும். ஃபால்ஸ் இழுத்துக்கணும், பின்னாடி கை கொடுத்து தைக்கணும். இந்த மாதிரி புடவை வந்து அதாவது கரையில் வந்து ரொம்ப அலையாக இருக்கக்கூடிய இந்த புடவையில் ஃபால்ஸ் தைக்கும்போது ரொம்பவே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, தையலோட அளவு எப்போவுமே ரொம்ப சின்னதாக வைக்கக்கூடாது, நழுவி விட்டுகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தையலோட அளவு ரொம்ப பெருசாகவும் வைக்கக்கூடாது. கரெக்டாக வந்து 3ஆம் நம்பரில் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி புடவைக்கு உங்களுக்கு ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பொருத்தமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் சொன்ன பல விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் தைக்கும்போது உங்களுடைய இந்த ஃபால்ஸ் தைக்கக்கூடிய இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியலில் தைக்கக்கூடிய ஃபால்ஸ்னால் சரிதான், இல்லை கீழே அலையாக வரக்கூடிய சில நேரங்களில் வந்து பேப்பர் காட்டன் சாரீஸ் வந்து இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி புடவையில் வரும்போது கூட உங்களுக்கு
இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் சரியான முறையில் சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த ப்ராப்ளம் வராமல் சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். பாருங்கள், ஒரே அளவில் வந்து நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். எந்த விதமான ஒரு பிசுறும் இல்லாமல் பக்காவாக வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். திரும்பவும் எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துல திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தையலோட அளவு ரொம்ப சின்னதாக வைக்காதீங்க, ரொம்ப பெருசாக வைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நைஸான புடவை தைக்கும்போது ஏற்கனவே அது ரொம்ப அலையாக இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் வந்து தையலோட அளவை சின்னதாகவோ ரொம்ப பெருசாகவோ வச்சிங்கன்னா அது முற்றிலும் வந்து அந்த புடவையை வந்து கீழே தைச்சி முடித்த பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சுருக்கத்தை வந்து கொண்டு வந்து விட்டுரும். அது வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு செயலை நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, ப்ராப்பராக முடிக்கணும்னா அதை நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் முடிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதை தொடர்ந்து கவனம் கொடுத்து அதை செய்யும் பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி எந்த விதமான ஒரு நைஸ் புடவை வந்தாலும் அதை வந்து பக்காவாக ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த புடவை வந்து தைச்சி முடிச்சுட்டு நான் பின்னாடி வந்து உங்களுக்கு டேன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டேன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு துளி கூட வந்து சுருக்கம் வந்து இதில் வந்து வராது. ஸோ ரொம்பவே பக்காவாக வந்து இந்த சேலை வந்து ஃபினிஷிங் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்களும் உங்களுடைய இந்த மாதிரி புடவை வரும்போது அதை எந்த விதமான ஒரு ஆல்ட்ரேஷனும் வராத அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ண முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாமல் ரொம்பவே பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபால்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். ஸோ இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் தொடர்ந்து பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிகள் பல. ஸோ இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். அழகாக வந்திருக்குங்களா? சூப்பராக வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இதே போல் முயற்சி செய்யுங்க. நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும், மகளிர் டெய்லரிங் சார்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் 82 48 11 51 06 அப்படிங்கிற என்னுடைய அலைபேசி எண் இருக்குது. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் மூலிமா அனுப்புங்க அல்லது குறுஞ்செய்தி மூலிமா அனுப்புங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கான விடை நிச்சயமாக உங்களை தேடி வரும். இதே போல் வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.